மீடியாடெக்கோட டெமென்சிட்டி சீரிஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூனிசாக் ப்ராசர் தாங்க மாஸ் பண்ணுறாங்க. டெலிகிராமை போய் 22ஆம் தேதி வரைக்கும் பேன் பண்ணி வச்சிருக்கீங்களா? நியாயமா இது? ஆண்ட்ராய்டு, iOS, ஹார்மோனி OS, ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் செல்ஃபிஷ் OS. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நேற்று தான் கவுண்டர் பாயிண்ட் எப்பயுமே அடிக்கடி இந்த ஷிப்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி அவங்க போஸ்ட் போடுவாங்க இல்லையா? இப்போ என்னடானா SOC மார்க்கெட் ஷேர் போட்டுருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம ஒரு 15 இயர்ஸ் பேக்லாம் போனால் கதையே வேறன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஆக்டிவாக இருந்த தருணம். இந்த 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டே செமையாக ஸ்கேல் அப் ஆச்சு. அண்ட் அந்த இடத்துல ரொம்ப அதிகமான மார்க்கெட் ஷேரை பிடிக்க ஆரம்பிச்சது யார் அப்படின்னா மீடியாடெக்கோட டெமென்சிட்டி சீரிஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக முன்னெல்லாம் ஹீலியோ சீரிஸ் இருந்த கதைகளெல்லாம் விடுங்க. பட் எப்போ வந்து டெமென்சிட்டி அப்படின்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 1000 அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. ஆனால் இந்த 6000 சீரிஸ், 7000 சீரிஸ், 8000 சீரிஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா கரெக்டாக அந்த என்ட்ரி லெவல் மார்க்கெட்டில் ஆரம்பித்து ஃப்ளாக்ஷிப் பக்கத்தில் வரைக்கும் மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 9000 சீரிஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் அண்ட் ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மார்க்கெட்டில் ஒரு பக்கம் வந்து சாலிடாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த 6000, 7000, 8000 வந்து ஒரு வைடு மார்க்கெட் ஷேரை பிடிச்சி வச்சிருக்கு. அப்படியே கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். அப்படியே வைஸ் வர்ஸா மாதிரி யாருக்குன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகனுக்கு. ஏன்னா ஸ்னாப்ட்ராகனில் வந்து நம்ம 4 ஜென் சீரிஸு, 6 ஜென் சீரிஸ் இதெல்லாம் முன்னே 10,000, 15,000, 20,000 மாதிரியான பட்ஜெட்டில் பார்த்துருப்போம். 7 சீரிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000, 30,000 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து அப்படியே மாறிக்கிட்டே வருது. ஸ்னாப்ட்ராகன்லேருந்தும் இருக்குது. பட் ஸ்னாப்ட்ராகனில் நல்லா யோசிச்சு பாருங்கள், 4 ஜென் அண்ட் 6 ஜென் சீரிஸை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக பார்க்குறோம். முன்னால் தடிக்கி விழுந்தா இப்போ இப்படி கூட சொல்லாமே 695, ஸோ இந்த மாதிரியான ப்ராசராக இருக்கட்டும். அண்டு முன்ன 778, 765 அதெல்லாம் க்ளோரிஃபைடு பீரியட். பட் இப்போ வந்து கொஞ்சம் அவங்களும் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் குவால்காம்க்கு எங்கே அதிகமாக சேல் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 8S Gen 3, 8S Gen 4, 8 Gen 5, 8 Elite Gen 5. ஸோ இங்கே 8 Elite இந்த மாதிரியான SOCயில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல் ஃபிகர்ஸ் அதிகமாக இருக்கும், மார்க்கெட் ஷேரும் அதிகமாக இருக்கும். உலகத்தில் எல்லா இடத்துலையுமே, அதாவது நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக குவால்காம் சிப் வைக்கிற மாதிரி இருக்குது. பட் மார்க்கெட்டில் எந்த ஃபோன்ஸ் வந்து அதிகமாக விற்கும் அப்படின்னு பார்த்தா ஃப்ளாக்ஷிப் விற்கிறது என்னமோ உண்மை தான். பட் ஃப்ளாக்ஷிப் மார்க்கெட் ஷேரில் அதிகமான இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறது ஆப்பிள். அப்போ ஆப்பிளோட சிலிக்கான் தான் அங்கே விற்கும், அவங்களோட A சீரிஸ் சிப் தான் அங்கே விற்கும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ரேங்க் மாதிரி சும்மா பார்த்தோம் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பிளேஸ் கோஸ் டு மீடியாடெக் அப்படின்னு இருக்கு அவங்களோட ஸ்கேல் அண்ட் வால்யூமில். இதில் நம்ம வந்து இருக்கலையே ஃப்ளாக்ஷிப் SOC அப்படி பிரிக்கல. பட் வால்யூமில் வந்து பார்த்தா மீடியாடெக் மாஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் சீரிஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளோட சிலிக்கான், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க யூனி SOC, யூனிசாக் ப்ராசர் தாங்க மாஸ் பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்கா நிறைய ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 4G சிப் ரொம்ப டாமினேட் பண்ணுது. அண்ட் இப்போ 5G சிப்பும் கூட. அண்ட் அதுலேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூனிசாக்லேருந்து அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸினாஸ் எப்படி இருக்குல்ல நிலமை. சரி, எக்ஸினாஸ் அண்ட் எக்ஸினாஸ்க்கு அடுத்து ஹுவாவேயோடது ஹை சிலிகான். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த அதர்ஸுங்கிற ஏரியாக்குள்ளே இப்போ யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா டென்சாரும் அங்கே தான் இருக்கும், ஷாமியோட எக்ஸ்ரிங்கும் அங்கே தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு மிக்சடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஆனால் ஒன்றுங்க, இந்த நம்பர்ஸை வந்து பார்க்கும்போது நம்பர்ஸே பார்த்துடலாமே இந்த பொருங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் சிப்செட் மார்க்கெட் ஷேர் எப்போ இருந்துன்னா Q1 2024 Q1 2026. இந்த Q1 2024 அப்போ அந்த ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் என்னெல்லாம் வந்திருக்கோன்னு. Q1 2024 உங்களுக்கு S24 வந்திருக்கும், ஐஃபோனில் 15 Pro இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் இருக்கும். அப்போ மார்க்கெட் ஷேர் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தா மீடியாடெக் வந்து 41% மார்க்கெட் வச்சுருக்காங்க, குவால்காம் வந்து 27% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க, ஆப்பிள் வந்து 16%, யூனி SOC. ஸோ சாம்சங்கோட நிலைமையை பார்த்தீங்களா, 9% வந்து யூனிசாக் வச்சிருக்க காரணம் என்னன்னா 4G ஃபோன்ஸ் நிறைய ஃபோன்ஸில் யூனிசாக்கோட ப்ராசர் நம்ம பார்க்கலாம். அரௌண்டு 5K to 15K இந்த செக்மெண்ட்குள்ளே அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ 5G SOCயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு T8300 இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, அடுத்து 2% இது வந்து இப்போ அதாவது அந்த 5G SOC பற்றி பேசினேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி T7250 இந்த மாதிரியான சிப்பும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் 2% வந்து ஹை சிலிகான், அது ஹுவாவே அண்ட் அதர்ஸ். அப்போ பாருங்களேன், இதை கூட்டி பார்த்தா எவ்வளோ வருது, 48, 68, 74, 84, 93, 90, என்னடா இது 100க்கு மேலே போகுது. அப்போ வந்து அதர்ஸ் அவ்வளோ தின்னாக இருக்காங்களா? அப்போ அவ்வளோ ஸ்கேல் ஆகிருக்கா? ஓகே, பட் கீழே போட்டிருக்காங்க டோட்டல் மே நாட் ஆட் அப் டியூ டு ரவுண்டிங். நாங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் டோட்டல் எக்ஸாக்டாக வராது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, ஆனால் Q2 வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே Q1 நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆப்பிளோடதுக்கும் சரி, ஆப்பிளோடது ஆக்சுவலாக Q1 நம்ம ஒரு க்ரோத் பார்க்கலாம் எப்பயுமே. ஏன்னா Q4 தான் உங்களுக்கு அவங்களோட புது மாடல் ரிலீஸ் ஆகிருக்கும்.
ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு வேல்யூ சேஞ்ச் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து Q2ல 34 எல்லாமே டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து Q2ல என்ன இருக்குன்னு பார்த்தா குவால்காம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, யூனிசாக் ப்ராசரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்ற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் டிக்ளைன் தான். ஹுவாவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஹுவாவே கன்சிஸ்டண்ட்டாக 4%, 4.3 இதை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சைனா மார்க்கெட் மட்டும்தான். ஸோ சைனாவில் தான் அவங்களோட டாமினன்ஸு. குளோபல் மார்க்கெட்டில் அவங்க ஏன் அப்படி இருக்க போகிறாங்க? ஸோ அதனால் அங்கே நம்ம பார்க்க முடியாது ஹை சிலிக்கான். இதுவே வந்து அப்படியே ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது எக்ஸினாஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஃப்ளிப்பில் வந்து 2500 பார்த்துருப்பீங்க. அப்புறம் FE சீரீஸ்லலாம் வந்து 2400, 2400E இந்த மாதிரியான சிப் இருக்குது. அப்புறம் A சீரீஸ், ஆக்சுவலாக ஃப்ளிப்பு எஸ் சீரீஸை விட்டுருங்க, ஏ சீரீஸ் தான் மெயின் ரீசன். ஏ சீரீஸில் வந்து 1380, 1480, 1580 மாதிரியான சிப் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் மெயின் ரீசன். அதனால தான் எக்ஸினாஸ் வந்து கிராஜுவலாக ஒரு 7% கிட்ட போய் நிற்கிது Q1 2026. இதுவே ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி Q4 2025 செம பூஸ்ட்டு. இவ்வளோ நாளாக இல்லாத அளவுக்கு பயங்கரமான பூஸ்ட்டு. அந்த 23% ஹிட்டாக காரணம் என்னன்னா iPhone 17 சீரீஸ், 17 பேஸ் மாடல் சரியான சேல். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ மாடல் வேற லெவல் சேலாம். ஸோ செம்ம ட்ராக் ரெக்கார்டில் போயிட்டுருக்கு, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. சொல்லப்போனால் அப்படி தாங்க இருக்குது. இப்போது iOS 27 பீட்டா போட்டதுக்கப்புறம் 26 விட இப்போ பெட்டராக எனக்கு ஃபீல் ஆகுது. டே டு டே யூஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வரும்போது பக் அங்கங்கே ஹிக்கப்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இல்லைங்க. முன்னெல்லாம் இதோட அதிகமாக இருந்தது. இப்போ ரொம்ப செல்ல குட்டியாக இருக்குது. வார்ம்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ரொம்ப ஹர்ட்டிங்காக இல்லை. இதை விட அது ஹர்ட் ஆகுது 15 Pro Max. ரீசன் என்னென்னா அது இன்னும் iOS 26 இருக்குது. பேசாமல் அதையும் 27 கொண்டு போயிடலாமான்னு கூட தோணுதுன்னா பாருங்களேன். மேபி கொண்டு போனதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்கிறேன். ஸோ ஆக மொத்தம் 17 சீரீஸ் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. அதனால் அவங்களுக்கு பூஸ்ட் ஆகிருக்கு. அடுத்து குவால்காமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சர்க்கிளும் வழுக்களுமாக தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ 23%ல் இருக்காங்க. ரொம்ப சாலிட்னு சொல்ல முடியாது. அதே சமயம் 41%ல் ஒரு டைம் இருந்த உங்களுக்கு மீடியேட்டுக்கு இப்போ 32% Q1 2026. ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க, ரீசெண்டாக தான் நியூஸில் கூட பேசியிருப்போம், 30லேருந்து 35% குளோபல் ஷிப்மெண்ட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. இது டிக்ளைன் ஆக காரணம் என்ன அப்படின்னா மெமரி ப்ரைஸ் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் எல்லாமே கிரேசியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா மக்கள் எப்படி புது டிவைஸ் எல்லாம் வாங்குவாங்க? மக்கள் புது டிவைஸ் வாங்கலை, அதை டிமாண்ட் இல்லை, அப்புறம் எப்படி சப்ளை இருக்கும்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாமும் டிக்ளைன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் டிக்ளைன் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக காம்பனன்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட்டும் டிக்ளைன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஷேரில் வந்து இது வால்யூம் பேஸ் பண்ணி இருந்ததுன்னா புரியுது. பட் இந்த இடத்துல மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக எதெல்லாம் நல்லா விற்கிதோ அது இன்க்ரீஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஆக மொத்தம் ஆப்பிள், யூனிஎஸ்ஓசி, எக்ஸினாஸ் இவங்க 3 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஒரு க்ரோத் காமிச்சிருக்காங்க. மற்றபடி வந்து குவால்காம் பரவாயில்ல, குவால்காம் கூட அப்படி இப்படி தத்தளித்து வந்து நின்றுட்டாங்க. மீடியாடெக்கில் ஒரு டிக்ளைன் இருக்குது. பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ தூரம் இப்படியே போகுதுன்னு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஏஐ மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஏஐ மாடல்ஸ் கிட்ட நீ வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்க போகிற அப்படின்னா என்ன ஃபோன் வாங்குவ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் கேட்டேன்னா ChatGPTயையும் கேட்டேன், ஜிமினியை கேட்டேன், க்ராக் கேட்டேன். ChatGPT உன்னோட நாலேஜ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உன்னோட நாலேஜை பொறுத்து நீ வந்து இப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்க போகிறேன்னா எந்த எஸ்ஓசி இருக்கிற மாதிரியான ஃப்ளாக்ஷிப், அது எந்த ஃப்ளாக்ஷிப் எஸ்ஓசி இருக்கிற ஃபோன் நீ சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2026 நான் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8 Elite சீரிஸ் இருக்கிறது தான் சூஸ் பண்ணுவேன். நான் ஏன் சூஸ் பண்ணுறேன்னா அதுதான் பெஸ்ட் பேலன்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி, மோடம் குவாலிட்டி, கேமிங் அண்ட் ஆப் காம்பட்டபிலிட்டி இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சஸ்டைன்டு, அதாவது ஸ்ட்ராங் சஸ்டைன்டு பர்ஃபார்மன்ஸ் அண்டர் லோடு, அப்புறம் எக்ஸலண்ட் ஐஎஸ்பி கேமரா ப்ராசஸிங் அண்ட் ஏஐ கேப்பபிலிட்டி, ஜெனரலி ஃபியூவர் ஆப்டிமைசேஷன் சர்ப்ரைசஸ் அக்ராஸ் ஆண்ட்ராய்ட் பிராண்ட்ஸ். அதாவது இதை வாங்கிட்டு கிட்டத்தட்ட நிறைய ஆண்ட்ராய்ட் பிராண்ட்ஸுக்கு நிறைய ஒர்க்கு மினிமைஸ் ஆகிற மாதிரியும் இருக்குங்கிற மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கு. ஹூ இஸ் ஃபார் அப்படின்னும் போது பவர் யூஸரு, கேமர்ஸு, கிரியேட்டர்ஸு, பீப்புள் ஹூ கீப் ஃபோன்ஸ் ஃபார் 3 to 5 years இவங்க எல்லாரும் குவால்காம் பேஸ் பண்ணி, அதாவது குவால்காமோட எஸ்ஓசி இருக்கிற ஃப்ளாக்ஷிப் வாங்குறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் ஹைலைட் என்னன்னா நீ வாங்கினா எதை வாங்குவேன்னு கேட்டதுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக சொல்லுது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஏ சீரிஸ் போவேன், லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் லீடிங், சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்கும், வீடியோ ப்ராசஸிங் அண்ட் பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கும், லாங் டேர்ம் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஆனால் ஏன் இது வந்து செகண்டாக நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சிப் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. பட் நம்ம வந்து iOSக்குள்ளார போய் லாக் ஆகும். ஐயா ஏன்லாம் இவ்வளோ புத்திசாலி ஆகிட்டிங்களா? கரெக்டு தான். மக்கள் வந்து எங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்களோட டேட்டா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்க போகுது. இன்டர்நெட்லேருந்து தான் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டேட்டா பேஸு. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டை தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணியா, இந்த ரா சிலிக்கான் பவரா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்குது. அடுத்த டிமென்சிட்டி மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஃப்ளாக்ஷிப் லெவலில், எக்ஸலண்ட் எஃபிஷியன்சி, நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது,
அப்புறம் ஸ்னாப் ட்ராகனுக்கு நல்ல காம்படிட்டிவாகவும் இருக்குது, டிவைஸோட காஸ்ட்டையுமே ரெடியூஸ் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இதுவும் வந்து நல்ல பாயிண்ட் தான். ஸோ இதெல்லாமே ChatGPT சைட்லேருந்து நமக்கு தெரியுதா. பட் வாட் ஸ்டில் மேக்ஸ் மீ லீன் டுவர்ட்ஸ் ஸ்னாப் ட்ராகனுங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்குங்க. ஏன்னா கேம் ஆப்டிமைசேஷன், கஸ்டம் ராம் டெவலப்பரு சப்போர்ட்டு, இதெல்லாமே குவால்காமை ஃபேவர் பண்ணி போகுது. கேமரா டியூனிங்கு, மாடம் கன்சிஸ்டன்சி இதெல்லாமே வந்து எனக்கு ஸ்னாப் ட்ராகன் சைடில் தான் ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. சாம்சங் 4வது இடத்துல இருக்குது. கொஞ்சம் பாவம் தான், இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏஐ கூட ஓரளவுக்கு நம்ம மைண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்களேன். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இதான் சொல்லுவோம், எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மி, நான் 40,000 ரூபா தான் செலவு பண்ணுவேன், ஆனால் எனக்கு வந்து செம பர்ஃபார்மன்ஸ் வேணும், கொஞ்சம் லைட்டாக தெர்மலி ஆக்டிவாக இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிய தான் செய்யுது. பட் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும்போது என்ன ஆகுது, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா போக்கோ X8 Pro Max பாருங்கள், 9500S பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் 45,000 ரூபாய் கீழே. பட் அந்த இடத்துல நம்மளால் குவால்காமோட சிப்பு 8 Elite Gen 5 எதிர்பார்க்க முடியுமா? இல்லாட்டி 8 Gen 5 தான் இப்போ எதிர்பார்க்க முடியுதா? லான்ச் ஆகும்போது எல்லா 8 Gen 5 அங்கே தான் இருந்தது. பட் இப்போ எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரா பர்ஃபார்மன்ஸ்னு வந்தால் மீடியாடெக் ஸ்கோர் பண்ண தான் செய்யுது. சரி, எக்ஸினாஸ் இது எப்படின்னா மச் இம்ப்ரூவ்டு கம்பேர்ட் டு ஓல்டர் ஜென்ரேஷன், கேன் பி எக்ஸலண்ட் இன் ஸ்பெசிஃபிக் டிவைசஸ். S24FE, S25FEலாம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகலி குட் தான். பட் இஃப் 2 ஐடென்டிக்கல் ஃபோன்ஸ் எக்ஸிஸ்ட், ஒன் ஹேட் ஸ்னாப் ட்ராகன் ஒயில் ஆனது, நான் இப்போ ஸ்னாப் ட்ராகன் தான் சூஸ் பண்ணுவேன். நம்ம நல்ல சர்க்காசம் பண்ணுதியா. சரி, வாட் மேட்டர்ஸ் மோர் தன் த சிப் அப்படின்னும் போது புத்திசாலித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா கூலிங் சிஸ்டம். இப்போது 8 Elite Gen 5 பேஸ்டு ஃபோனே ஒன்று இருக்குங்க. கூலிங் மெக்கானிசம் சரியில்லை அப்படின்னா அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகும். சூடாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி லைஃபும் பெட்டராக இருக்காது, கன்சிஸ்டன்சியும் பர்ஃபார்மன்ஸில் பெட்டராக இருக்காது, ஃப்ரேம் ட்ராப் ஆகும் டிவைஸில். அதான் பேட்டரி லைஃப் ஒரு பக்கம் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஃப்ரேம் ட்ராப் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தா த்ராட்லிங்னாலங்க. அப்போ த்ராட்லிங்கும் நடக்கும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஃப்ளாக்ஷிப் SoC வச்சுக்கிட்டு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேச முடியும்? ஸோ அப்போ கூலிங் மெக்கானிசம் முக்கியம், பேட்டரி கெப்பாசிட்டி முக்கியம், டிஸ்பிளே எஃபிஷியன்சி முக்கியம். டிஸ்பிளே எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். ஹுவாவேயும் நல்ல நல்ல பேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டியூவல் லேயர் LTPO எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களும் நிறையா நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் M16 பேனல்லாம் இன்னுமே பவர் எஃபிஷியன்ட் சொல்கிறாங்க. எதுனா சாம்சங்கோடது, அடுத்த பிக்சல் சீரிஸில் கூட அதான் வருது. பார்ப்போம் அதெல்லாம் இன்னும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு M16. அடுத்து கேமரா டியூனிங்கு, அப்புறம் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன். ஸோ இதெல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். பரவாயில்லையா, நல்லா சொல்லியிருக்கிறியா? இதில் வந்து பாருங்களேன், டென்சார் சுத்தமாக அப்படி ஒரு SoC லைனப்பே இதில் இல்லை, காரி துப்பிய தருணம். பர்சனல் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் ஃபஸ்ட்டு பிளேஸு, அப்புறம் ஆப்பிளோட A series செகண்ட் பிளேஸு, டெமன்சிட்டி வந்து 3rd பிளேஸு, எக்ஸினாஸ் வந்து 4th பிளேஸு. இது யார்? ChatGPT. சரி, அடுத்து எங்கே ஜிமினி இதுலையும் கேட்டேன், சரி நீ எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. சரி, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நான் வந்து ஃப்ளாக்ஷிப் SoC சூஸ் பண்ணணும் அப்படின்னா ரா கஸ்டம் CPU பர்ஃபார்மன்ஸு, டே டு டே ஸ்னாப்பினஸ்ஸு அப்படிலாம் பார்த்தா ரியல் வேல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நான் வந்து ஸ்னாப் ட்ராகன் சூஸ் பண்ணுவேன். அதாவது ஓரியன் CPU ஆர்கிடெக்சர் தான் நான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிடுச்சு. Adreno GPU தான் எனக்கு முக்கியம், கேமர் அண்ட் கிரியேட்டர் ட்ரீமு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கு. ஏன்னா தான் ஆப்பிளோட A19 Pro வந்து இன்க்ரெடிபிளாக இருந்தாலும் சிங்கிள் கோரில் CPU நம்பர்ஸ் அண்ட் மீடியாடெக்கும் பார்த்தீங்கன்னா இமார்டலிஸில் வந்து GPU brings phenomenal ray tracing performance. Qualcomm Adreno GPU remains a gold standard for sustained Android performance. ஸோ மொத்தம் ஆண்ட்ராய்டை தான் எங்கள் தலைவர் வந்து முன்னாடி வச்சிருக்காப்புல. ஆனால் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி மாறுதுங்க, டிபெண்ட்ஸ் ஆன் டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் நான் தான் சொன்னேன் ரீசெண்டாக அந்த GTS 900 லண்டன்னு, அதில் வந்து ரெசல்யூஷன், இந்த பிக்சலேஷன் அண்ட் ரெண்டரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சில ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் ஃப்ளாக்ஷிப் SoCயில் மீடியாடெக்லேயும் ஃப்ளாக்ஷிப் SoC 9500 இந்த மாதிரி SoCயில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் இதே வந்து கொஞ்சம் மிட்ரேஞ்ச் SoC அதெல்லாம் வரும்போது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பிக்சலேஷன் ஃபீல் ஆகுது. ஸ்னாப் ட்ராகன்லேயும் அதே மாதிரி தான், ஃப்ளாக்ஷிப்பில் அடிச்சு நொறுக்குது. அப்புறம் ஆப்பிளில் சொல்லவே வேணாம், ஆப்பிள்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ரெண்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. பார்க்கும்போது டீட்டெயிலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாமே ஓகே. டெவலப்பர் ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வரும்போது அந்த இடத்துலலாம் உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் ஹையர் ஸ்பேஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா குவால்காம் கொடுக்குற மாதிரி இருக்குது. மோடம், லோக்கல் கனெக்டிவிட்டி, அகைன் X80, X85 5G மோடம், குவால்காம். ஸோ இதில் வந்து ஹவு த காம்படிஷன் கம்பேர்ஸ் அப்படின்னு சொல்லி பாடுறா எங்கால் வந்து சார்ட்லாம், அதாவது ஒரு டேப்லேஷன் மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காப்புல. ப்ரைமரி ஸ்ட்ரென்த்து, அன்மேட்ச்டு GPU சஸ்டைனபிலிட்டி, மல்டி கோரு, மோடம் டெக்கு இதெல்லாம் வந்து ஸ்னாப் ட்ராகனை ஃபேவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸ்னாப் ட்ராகன் 8 Elite Gen 5 போட்டு வச்சிருக்கு. 8 Elite Gen 5 இல்லாட்டி ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 5. ஆப்பிளோட A19 Pro சிங்கிள் கோர் தான் ஹைலைட்டு, நல்ல ஸ்பீடு, டீப் ஈக்கோ சிஸ்டம் ஆப்டிமைசேஷனு, மேசிவ் L3 சிஸ்டம் கேட்சு, எக்ஸப்ஷனல் வேல்யூ டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ, எதனால் மீடியாடெக்கு. ஸோ மொத்தம் எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. NPU பற்றி ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க, பவர் யூசர் எமுலேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ வேர்டிக்ட் வச்சு பார்க்கும்போது சிப் வந்து ஹையஸ்ட்டு கஸ்டமைசேஷன்,
ஹெட்ரூம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஸ்னாப் ட்ராகனை தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இது வந்து யார், ஜெமினி. சரியா? ஆனால் இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, ஜெமினி இப்படி சொல்லும்போது எனக்கு மனதளவில் என்ன தோணுச்சுன்னா, ஜெமினி நீயே அப்படி பேசுகிற, எங்கடா டென்சாரை காணோம், அப்படி தாங்க சீரியஸாக எனக்கு தோணுச்சு. ஓகே, இங்கே க்ரோக் கிட்ட கேட்டேன் அதே மாதிரி, ஐயா நீங்கள் வந்து ஃப்ளாக்ஷிப்பில் எதாவது வாங்குவீங்கன்னா என்ன வாங்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது அகைன் சேம் ஸ்டோரி. அதுலேயும் இவர் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறாரு, ஹியூமன்லி டச் கொடுக்குறாரு ஒரு சில இடங்கள். எப்படின்னா கேலக்ஸி வேரியன்ட் தாங்க வாங்குவேன், அதாவது 8 Elite Gen 5 தான், ஆனால் அதுலேயும் கேலக்ஸி வேரியன்ட் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ண விதம். அப்புறம் டாப் டியர் ரா பர்ஃபார்மன்ஸு, அடாப்டேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷனு, பேலன்ஸ்டு எஃபிஷியன்சி அண்ட் ஃபீச்சர்ஸு, வெர்சடைலிட்டி, இது எல்லாமே வந்து ஸ்னாப் ட்ராகனை ஃபேவர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுவே நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீடியாடெக்கில் Dimensity 9500 இருக்குது, அதுவும் வந்து ரன்னர் அப் தான், எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸு, ரன்னர் அப்பு நல்லாவே இருக்குது. இது வந்து வேல்யூ அண்ட் எஃபிஷியன்சியில் சூப்பராக இருக்குது. ஃபோன்ஸ் வந்து ஓப்போ விவோ ஃப்ளாக்ஷிப்பை தான் ஹைலைட் பண்ணுது, ஏன்னா அதில் தான் நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஒரு வகையில் பார்த்தா ஷவுமி வந்து அடமண்ட்டாக எப்பயுமே ஸ்னாப் ட்ராகன் கூடவே இருக்கிறது, அதுவும் ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கிறது சில சமயங்களில் ஒரு நல்ல அவுட்கம் வருதோன்னு தோணுதுங்க. சும்மா ஒன் சைடு சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல, நான் அந்த மாதிரி மட்டும் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கல. பட் ஆடியோ இந்த மாதிரியான ஏரியாலாம் பார்க்கும்போது ஒரு சின்ன எட்ஜ் அங்கே கிடைக்கிறதுனால ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி 5G கனெக்டிவிட்டிலையும் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம லைஃப்பில், நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் நம்ம டிவைஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்குற விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A90 Pro அவுட்ஸ்டாண்டிங்கு, சிங்கிள் கோர், எல்லாருமே இந்த சிங்கிள் கோரை பற்றி பேசுகிறாங்க. ஆப்பிளோட சிங்கிள் கோர் அது வேறு லெவல் தான். சாம்சங்கோட எக்ஸினாஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, எல்லாரும் இந்த வார்த்தையை போட்டுடுறாங்க, எஸ்பெஷலி அவுட் சைடு யூஎஸ். கூகுளோட டென்சார் G5, ஜெமினி நீ அதை மதிக்கவே இல்லை பற்றியா. க்ரோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்சார் G5 மென்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. ப்ரியாரிட்டைஸ் ஏஐ அண்ட் கேமரா ப்ராசஸிங் ஓவர் பீக் ரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, ரா பவர்லாம் வேணாம், எனக்கு வந்து வெறும் ஏஐயும் கேமரா ப்ராசஸிங்கும் தான் மெயின் அப்படின்னு நினச்சா டென்சாரை நம்பலாம். அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா. தலைவரோட ஓவரால் பையிங் ஃபிலாசபியா, இவர் எப்படி ஃபோன் சூஸ் பண்ணுவாரான்னா, I would choose the phone first based on camera, display, build, software support, battery. Then favor the one with the Snapdragon 8 Elite Gen 5 for the best balance. Snapdragon gives the most flexibility across brands and typically delivers flagship level gaming, AI and connectivity without major compromise. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் எங்கேருந்து எடுத்துருக்குன்னு பாருங்கள், 39 சோர்ஸ்லேருந்து தூக்கியிருக்கு. இஃப் யூ டெல் மீ யுவர் ப்ரியாரிட்டிஸ், எக்ஸாம்பிள் பெஸ்ட் கேமரா, கேமிங், பேட்டரி, iOS வர்சஸ் ஆண்ட்ராய்டு, பட்ஜெட் ஸ்பெசிஃபிக் ரீஜன், ஐ கேன் ரீஃபைன் தீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபர்தர். ஓகே, நைஸ். ஸோ ஆக மொத்தம் எனக்கும் பர்சனலாக சொல்லணும்னு வைங்களேன், ஆப்பிளோட சிலிக்கான் மாசாக இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்னாப் ட்ராகன் வந்து அது எப்படி சொல்கிறது, ஆண்ட்ராய்டு டிவைசஸ் நமக்கு ரொம்ப பழகிடுச்சுன்னு சொல்லலாமா. சரி, அப்படியே ஆண்ட்ராய்டு டிவைசஸ் ரொம்ப பழகினாலும் அதில் வந்து குவால்காம் பேஸ்டு டிவைசஸ் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி நம்ம பழகிட்டோமா, இல்லாட்டி மைண்ட் செட் இல்லாட்டி மென்டல் பிளாக்கா தெரில. மேபி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரேங்கிங்கை நீங்கள் எப்படி ரேங்க் பண்ணுவீங்க? ஆப்பிள் சிலிகான், குவால்காமோடதா, மீடியாடெக்கா, சாம்சங் எஸ்ஓசியா, கூகுளோட டென்சாரா, ஹை சிலிகானா, யூனிசாக்கா? நான் இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா யூனி எஸ்ஓசி மாசு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தா பெரும்பாலும் ஒரு பெரிய க்ரௌடு 10,000-15,000 தான் ஃபோன் வாங்க முடியும். அப்போ அவங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிலேபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்ஓசி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளோட மரியாதை, அவங்களுக்கும் நம்ம மரியாதை செலுத்தி தான் ஆகணும் இல்லையா. வெறும் ஃப்ளாக்ஷிப் சைடில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. எப்பயுமே மார்க்கெட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 20,000 ரூபாய்க்கு கீழே தான் இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து யார் இருக்காலே நல்லா இருக்காங்கிறதையும் நம்ம சில சமயங்களில் யோசிச்சாகணும். ஸோ அந்த கண்ணோட்டத்துலையும் நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். மேபி இன்றைக்கி நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஃப்ளாக்ஷிப் எஸ்ஓசி அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க, எதனால் அப்படிங்கிறத டைம் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஆக மொத்தம் குவால்காம் இருக்குது, மீடியாடெக் இருக்குது, சாம்சங்கோட எக்ஸினாஸ் இருக்குது, ஃப்ளாக்ஷிப்பில் யூனிசாக்லாம் வராது, அண்டு கூகுளோட டென்சார் இருக்குது, அப்புறம் ஹை சிலிகான் இருக்குது, ஷாமியோட எக்ஸ்ரிங் இருக்குது. பட் இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம மக்கள் வந்து ஆப்பிளோட சிலிகான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மீடியாடெக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, குவால்காம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அதிகமாக ரொம்ப ரேராக ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டுங்க பிக்சலே ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டென்சார் வரும். ஹை சிலிகான் செம்ம ரேருங்க. நானும் இப்போ யூஸ் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருக்கேன். பார்ப்போம், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா ஒரு பியூரா 80 அல்ட்ராவோ, இல்லைனா வந்து பியூரா எக்ஸு, இல்லைனா பியூரா 90 ப்ரோ மேக்ஸு. பட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, மிடில் ஈஸ்ட் டிவைஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. உங்களுக்கு ஹார்மோனி ஓஎஸ் ரன் ஆகிறத பார்க்கணும் தான் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆண்ட்ராய்டு, iOS, ஹார்மோனி ஓஎஸ். ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் செல்ஃபிஷ் ஓஎஸ் யாரெல்லாம் யூனிக்காக இருக்கா, இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். அப்படியே எரடிகேட் ஆகிடுச்சிங்க, அப்படியே அழிஞ்சு போச்சு, அப்படியே சுருங்கி போச்சு. 2010லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய புதுசாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் ப்ளூம் ஆகிருக்கும்.
ஃபயர்ஃபாக்ஸ் OS, செயில்ஃபிஷ் OS நிறைய ப்ளூ மேட்ச் எல்லாம் காணாமல் போச்சு, வாடி போச்சு, யாரும் தண்ணி ஊற்றலை, காஞ்சி போச்சு. ஆட கொடுமையே, மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொளுத்தின கதையா டெலிகிராமை போய் 22ஆம் தேதி வரைக்கும் பேன் பண்ணி வச்சிருக்கீங்களா? நியாயமா இது? நாளையிலேருந்து எஃபெக்டிவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி 16ஆம் தேதி. ஸோ 17ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் யாராலையுமே டெலிகிராம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நியூஸ் வந்துகிட்டு இருக்குங்க. நான்லாம் டெலிகிராமில் தாங்க லிவிங்ஸ்டனே, அங்கே தான் எல்லா ஃபைலையும் பேக்கப்பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் தலையிலையும் கை வச்சிட்டிங்கல்ல. இதில் ஹைலைட் என்னென்னா 22ஆம் தேதி வரைக்கும் யாரும் யூஸ் பண்ண முடியாது. 23ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எடிட் ஃபீச்சர் வேறு வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க. என்னையா சாஃப்ட் பேன் இது? சரி, ஓகே. இந்த மாதிரி திடீர்னு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே, விமென்ஸ் டே வர மாதிரி டிஜிட்டல் டீடாக்ஸ் டே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் ஆப்ஸையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 நாளைக்கு மட்டும் 2 நாள் 48 மணி நேரம் ஓடிடி சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வேலை செய்யாத மாதிரி செயலிழக்க வச்சா, அதை செயலிழக்க வச்சா எப்படி இருக்கும்? நாமெல்லாம் இப்போ எப்படி செயல்படுவோம் தெரியல. ஏன்னா எல்லோரும் அதில் தான் மூழ்கி இருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணி விட்டா அந்த 2 நாள் எல்லாருமே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவாங்களா? எல்லோரும் அப்போ தான் நம்மளாம் மனுஷங்கள்ல, நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்களா? தெரியலை. ஆனால் இந்த டெலிகிராம் பேன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதையாவது கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக கேஷுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு இது கொஞ்சம் தலைவலி தான். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இதே மாதிரி ஏதாவது தோணுச்சுனாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாமா? பை.